Good morning students, welcome back to our Google Classroom. In the previous session we learned about food chain. In this session we are going to learn a new section is about camouflage, what is meant by extinct animals and endangered animals. Let's start our lesson. Camouflage. Some animals have special features to match with the background in which they live so that it becomes difficult to locate them. This is known as a camouflage. Animals camouflage to protect themselves from their enemies. For example, leaf insect, stick insect and the chameleon. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேமஃப்ளேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருமறைப்பு. அதாவது தான் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உருவத்தை மாற்றிக்கக்கூடிய அந்த விலங்குகள் பூச்சிகளை தான் நம்ம கேமஃப்ளேஜ் சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் we can say as leaf insect, அதாவது இலைப்பூச்சி. now this is the picture of leaf insect. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலைகளுக்கு ஏற்றாற் போலவே அதனுடைய உருவமைப்பு இருக்கும். அதே போல் கேமிலியோன். ஸோ கேமிலியோன் அப்படின்னா கேமிலியோன்னா என்னது? பச்சோந்தி கூட பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஏற்றாற் போல் அதனுடைய வண்ணங்களை, அதாவது அதனுடைய கலர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அது சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இந்த கேமஃப்ளேஜ் அனிமல்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லொக்கேட் பண்ணுறது அப்படின்றது நமக்கு ரொம்பவும் சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்குரில் இருக்குது. ஸோ இந்த ஸ்குரில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு ஏற்றாற் போலவே அதோட கலர் இருக்குது. ஸோ டக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா we cannot identify the squirrel, isn't it? ஸோ ஒய் இந்த அனிமல்ஸ் எல்லாம் ஏன், இந்த பூச்சிகள் இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி வாழுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா the only one reason is to protect themselves. ஸோ அதுங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக தான், அதனுடைய எனிமி கிட்ட இருந்து தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இந்த அனிமல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், அதாவது டு மேட்ச் வித் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற போல் தன்னை மாற்றிக்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு பவர் இதுக்கிட்ட இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் ஐ ஆல்ரெடி டோல் லீஃப் இன்செக்ட், தட் இஸ் இலைப்பூச்சி, ஸ்டிக் இன்செக்ட் அப்படின்னா குச்சி பூச்சி, கேமிலோன் அப்படின்னா அது வந்து பச்சோந்தி. The next section is extinct and endangered animals. There were some animals which were there on the earth some hundreds of years back. They are no longer alive today. Such animals are known as extinct animals. For example, dinosaurs, tudu and Himalayan quail. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டிங்க்ட் அனிமல் அப்படின்னு ஒன்று இருக்குது. எக்ஸ்டிங்க்ட் அனிமல்னால் என்ன அப்படின்னா பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம உலகத்தில் வாழ்ந்த ஒரு விலங்குகள் இப்போ நம்ம உலகத்தில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த அனிமல்ஸ்க்கு பேர் தான் எக்ஸ்டிங்க்ட் அனிமல். ஸோ வாட் இஸ் எக்ஸ்டிங்க்ட் அனிமல்? எக்ஸ்டிங்க்ட் அனிமல்னால் அது ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் தட் எக்ஸ்டிங்க்ட் அனிமல்ஸ் வந்து பார்த்தோன்னா லிவ்ட் இன் ஆர் எர்த், பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனிமல்ஸ் வந்து இப்போ இருக்காது, உயிரோடு இருக்காது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ் இஸ் கால்ட் அஸ் தி எக்ஸ்டிங்க்ட் அனிமல். எக்ஸ்டிங்க்ட் அனிமலுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்னென்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா டூடு, ஹிமாலயன் குயின் அண்ட் டைனோசர்ஸ். நாட் ஓன்லி திஸ், so many extinct animals வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் உலகில் இருந்திருக்கு. திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் சம் எக்ஸ்டிங்க்ட் அனிமல் which were not alive in today's life. There are some other groups of animals whose number have reduced to such an extent that they are in danger of becoming extinct. Such group of animals are called endangered animals. For example, tiger, panda and gorilla. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்டேஞ்சர்ட் அனிமல் அப்படின்னா டேஞ்சரான ஒரு நிலையில், ஆபத்தான நிலையில், அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கான பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்டேஞ்சர்ட் அனிமல் சொல்லுவாங்க. ஸோ தேர் ஆர் சம் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் whose numbers have reduced to such an extent that they are in danger of becoming extinct. அப்படின்னா அந்த அனிமல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைய உலகத்தில் இருக்குது, ஆனால் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குறைவான எண்ணிக்கையில் இருக்குது. அதாவது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் எக்ஸ்டிங்க்ட் அனிமலாக மாறிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில், அந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு பேர் தான் என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கொரில்லா, டைகர், பேண்டா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கூட நம்ம பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் வகையில் தான் இருக்குது. Why do some animals become endangered or extinct? இந்த கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா why do some animals became endangered or extinct அப்படின்னா எந்த காரணத்திற்காக விலங்குகள் அழிக்கப்படுது, அழிஞ்சு போச்சு, அழிகிற நிலையில் இருக்குது அப்படின்றத இதில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு மெயினான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹியூமன் பாப்புலேஷன். ஸோ பெருகி வரக்கூடிய மக்கள் தொகை பெருக்கம், அதாவது கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. உலகத்தில் நோய் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனோட மக்கள் தொகை பாப்புலேஷன்
பாப்புலேஷனுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஹியூமன் பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீசிங். People are cutting trees to build their homes, factories and farms. The natural habitat of animals, that is forests, are being destroyed. விலங்குகள் வந்து அழியுது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா மனுஷனாகிய நம்ம தான். ஸோ நம்ம வாழ்கிறதுக்காக இடங்கள் வேணுன்ற ஒரு ரீசனுக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம், டீஃபாரஸ்டேஷன், அதாவது காடுகள் எல்லாம் என்ன பண்ணுறோம், அழிக்க ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய பர்சனலாக நம்ம வீட்டை ஒரு டெக்கரேட் பண்ணுறதுக்காகவோ, ஒரு கம்பெனி கட்டுறதுக்காகவோ, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்காகவோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மரங்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைக்காக நம்ம காடுகளை என்ன பண்ணுறோன்னா அழிக்கிறோம், மரங்களை வெட்டுறோம். ஸோ நம்ம மரங்களை நம்ம வெட்ட தொடங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கே தெரியாமல் எத்தனையோ விலங்குகளுடைய இருப்பிடத்தை, அதாவது அதுங்க வாழக்கூடிய அந்த ஏரியாவை நம்ம அழிக்கிறதுனால அந்த விலங்குகளும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த காட்டோட சேர்ந்து அழிஞ்சு போகுது. தி நெக்ஸ்ட் இஷ்யூ இஸ் லைக் ஹண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹாபிக்காக மட்டும் இல்லைங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே வந்து இப்போது மான் இருக்குது அப்படின்னா மானோட கொம்பு வேணும், யானை இருக்குது வேணா யானையோட தந்து வேணும், புலி இருக்குன்னா புலியோட தோல் வேணும். இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எத்தனையோ அனிமல்ஸை வந்து நம்ம வேட்டையாடுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹண்டிங் நம்ம பண்ணுறதுனாலேயே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகுது, அது குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷிங் இஸ் ஆல்சோ அனதர் ரீசன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஷிங் பண்ணுறதுனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ், அதாவது அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஷிங் அப்படின்ற அந்த ஒரு ரீசனுக்காக நிறைய அக்வாட்டிக் அனிமல்ஸும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த என்டேஞ்சர்ட் அனிமல் லிஸ்ட்டில் வந்துட்டு சேருது. பாருங்க, hunting and fishing is another reason that puts the lives of many animals in danger. People kill animals for their fur, oil, body parts, meat and many other things. So animals அப்படின்ற அந்த ஒரு உயிர்கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம அனிமல்ஸ் கிட்ட இருந்து எடுக்கிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர் அப்படின்னா அந்த அனிமல்ஸோட அந்த முடி, அதோடைய ரோமங்கள் சொல்லுவாங்க இல்லையா, லைக் ஸ்வெட்டர்ஸ்க்காக, பர்ஸ்க்காக, லெதர் ஐட்டம்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அனிமல்ஸை கொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸோட பாடியில் கூடிய அந்த ஃபேட்ஸை யூஸ் பண்ணி தே ப்ரிப்பேர் லைக் சம் கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதோடைய பாடி பார்ட்ஸ் எடுத்து லைக் அதோட போன் எடுத்துட்டு கூட என்ன பண்ணுவாங்க, சம் டெக்கரேட்டிவ் பொருளாக மாற்றுறது அதுக்காகவும், அதே மாதிரி அதனுடைய மீட், அதோட கறி ஃப்ளஷ்காகவும், அதே மாதிரி மெனி அதர் திங்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தெரியாமலோ தெரிஞ்சோ நிறைய அனிமல்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸ்டிங்க்ட் அனிமல் லிஸ்ட்லேயோ அல்லது என்டேஞ்சர்ட் அனிமல் லிஸ்ட்லேயோ நம்ம போய் சேர்த்து விடுறோம். The next one is pollution also endangers animal. We pollute our surroundings by throwing garbage and waste materials. So pollution அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், மாசுபடுத்துறது. நம்ம இந்த மாதிரி நம்ம குப்பைகளை கண்ட இடங்களில் போடுறதுனால, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸில் போடுறதுனாலையும், அதே மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல் சொல்லிட்டு வேஸ்ட் ஆகட்டும், பயோ வேஸ்ட் ஆகட்டும், அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு காமனான ஒரு பிளேஸ் நம்ம போட்டுட்டு நம்ம பாட்டு போயிடுவோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேஸ்ட்டை சாப்பிடக்கூடிய அந்த அனிமல்ஸ் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா கட்டாயம் அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு மாறிடும். ஸோ when animals sees this garbage, their life is at a risk. They may even die after eating and drinking polluted food and water. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய அந்த காற்று, அதாவது ஏர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பொல்யூட்டட் ஏராக வரும். அதே மாதிரி அந்த பொல்யூட்டட் ஏர் மட்டும் இல்லை, அதே மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூட்டடான வாட்டரை கூட என்ன பண்ணுவாங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய ஒரு லேக்லேயோ ஒரு ரிவர்லேயோ ஏன் சீலேயோ கூட நம்ம கலந்து விடுறதுனால நிறைய அனிமல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டேஞ்சர்ட் அண்ட் எக்ஸ்டிங்க்ட் அனிமல் லிஸ்ட்டில் வந்துட்டு சேருது. Okay students, I hope you all understood what is meant by camouflage and what extinct animals and endangered animals and why do some animals become endangered and extinct. If you have any doubts regarding this, kindly inform. Thank you students.